ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நல்ல 2 கத்திரிக்காய் இருக்குது. 2 கத்திரிக்காய் வச்சு நம்ம நல்ல ஒரு புளி வெங்காயம் எல்லாம் சேர்த்து கத்திரிக்காய் நல்லா சுட்டு எடுத்து அதோட புளி கரைசல் கொஞ்சம் விட்டு வெங்காயம் கட் பண்ணி போட்டு நம்ம கடையல் பண்ண போகிறோம். இது வில்லேஜில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும். நாங்கள் குழந்தைங்களாக இருக்கும்போது வீட்டில் கூட அடிக்கடி பண்ணி கொடுப்பாங்க. திருநெல்வேலி சைடு இது ரொம்ப ஃபேமஸ். நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அந்த 2 கத்திரிக்காய் நம்ம நல்லா தீயில சுட்டு எடுக்க போகிறோம். அதுக்கு தேவையான என்னதுன்னா இந்த கத்திரிக்காய் சும்மா சின்ன சைஸ் அளவு புளி 1, கத்திரிக்காய் சைஸுக்கு தக்கன நம்ம அளவு எவ்வளோ போட்டுருமோ அதுக்கு தக்கன நம்ம புளி ஊற வைக்கணும். அதோட ஒரே ஒரு வெங்காயம் சேர்க்க போகிறோம். பெரிய வெங்காயம் 1, மீடியம் சைஸ் அளவில் ஒன்று சேர்க்க போகிறோம். இது 3 இருந்தாலே போதும். இது கூட நம்ம வத்தல் சுட்டு எடுக்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம இந்த கத்திரிக்காவை சுட்டு எடுக்க போகிறோம். இப்படி உங்ககிட்ட வேண்டாத கத்தி ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் அந்த கத்திரிக்காய் மேலே கொடுத்துட்டு இப்படி வச்சு விட்டுருங்க. அது ஒன் சைடாக நம்ம அப்பப்போ திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒன் சைடு பார்த்தீங்கன்னா நல்லாவே நம்மளுக்கு உள்ளே வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். வெளியில் தோல் நல்லா பிளாக்காக ஆரம்பிச்சிட்டு இப்போ அந்த சைடு காட்டலாம். கத்திரிக்காய் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாவே ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு. ஏன்னா குழகுலன்னு இருந்துச்சு, கத்திலேருந்து தன்னால விழுந்துருச்சு. தோலும் கூட நல்லா பிளாக் ஆயிருச்சு. ரெண்டு கத்திரிக்காயும் நம்ம நல்லா சுட்டு எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி நல்லா பீல் ஆயிடணும் தன்னாலவே. அந்த தோலெல்லாம் கையில் வர்ற மாதிரி நம்ம சுட்டு எடுத்துக்கிடணும். நம்ம இந்த புளியை லைட்டாக கொஞ்சமாக தண்ணி விட்டு அது நனையிற மாதிரி வச்சுக்கலாம். அப்போ நம்ம கையிட்டு பிசையும் போது அதை ஸ்மாஷ் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லாட்டா கல் மாதிரி இருக்கும். அதுக்காக லைட்டாக தண்ணி விட்டு அதை ஊற வச்சுக்கலாம். இப்போ இந்த காஞ்ச வெத்தலை நம்ம லைட்டாக தீல வாட்டிக்கலாம். லைட்டாக வாட்டினா போதும். ஃபுல்லாக கருப்பாகிற மாதிரி வாட்டினா போதும். முறுமுறுன்னு ஆகிற மாதிரி. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுதோ நீங்கள் அந்தளவு போட்டுக்கலாம். நான் ஒரு 2 வத்தல் மட்டும் போட்டிருக்கேன். இது குண்டு வத்தல்னால கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும். நீங்கள் காரத்துக்கு தக்கன போட்டுக்கோங்க. ஒரு 4 பல்லு பூண்டு வச்சுருக்கேன், பெரிய சைஸு. இதையும் நம்ம லைட்டாக தீல வாட்டி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தீல வாட்டி பூண்டை வச்சுக்கோங்க, மேல் தோல் கருகிற மாதிரி. நம்ம இதை இப்போ எல்லாத்தையுமே தோல் உரிக்க போகிறோம். நல்லாவே வெந்துருச்சு. இதெல்லாம் நம்ம பீல் பண்ணிவிட்டு மசிக்க போகிறோம். நம்ம இப்போ அந்த 2 கத்திரிக்காயையும் நல்லாவே பீல் பண்ணியாச்சு. உரிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். இது கூட நம்ம 2 வத்தல், பூண்டு தீல வாட்டி வச்சோமே அதையும் நம்ம இடித்து சேர்த்துக்கலாம். அது கை வச்சு நம்ம பிசைய முடியாது. அதனால லைட்டாக இடித்து உரலில் இடித்து சேர்த்துருக்கேன். இது கூடவே நம்ம அந்த வெட்டி ஒரு பெரிய வெங்காயம் வச்சுருக்கோம். அதையும் இது கூடவே வெட்டி போட்டுடலாம். வெட்டி போட்டுட்டு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெருங்காயம் விட்டு நம்ம நல்லா இதை மசிக்க போகிறோம். பாருங்கள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் புளி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் அப்படியே கொட்டலாம். இதோட சேர்த்து பிசைய போகிறோம். இப்போ செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள் வீட்டில். திருநெல்வேலி சைடு இது ரொம்பவே ஃபேமஸுங்க. சாப்பாட்டுக்கு நம்மளுக்கு வீட்டில் சுடுசாதம் ஏதாவது வச்சுருப்பாங்க, சைடிஷ் இல்லை அப்படின்னா உடனே வீட்டில் எங்கள் அம்மா அந்த புளி கடையில் பண்ணி தருவாங்க. கத்திரிக்காய் இருந்துச்சுன்னா டக்குன்னு போட்டு இப்படி பண்ணி கொடுத்துருவாங்க. வீட்டு மத்தெலாம் இருக்கும், அதை வச்சு பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட மத்து இல்லை, ஸ்மாஷர் தான் இருக்குது. ஒரு சில்வரில், அந்த ஸ்டீலில் இருக்கும் இல்லையா, அதுதான் இருக்குது. அதை வச்சு பண்ண அந்த அளவுக்கு மசியாது.
கையை வச்சு பண்ணிங்கன்னா நல்லாவே இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சுடு சாதத்துக்கு வச்சு சாப்பிடுவோம் நாங்கள் ஊரில். பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வெயிலுக்கு சாப்பிடணும் போல் இருக்கும். ஏதாவது கொஞ்சம் புளிப்பும் இருக்கும், காரமும் இருக்கும். பச்சையாக வெங்காயம் சேர்த்துருக்கலையே, அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பண்ணி பாருங்கள் நீங்கள், கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும் இது. இதை இப்போ லாஸ்ட்டில் ஒரு தாளிப்பு மட்டும் நம்ம கொடுக்க போகிறோம், கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து. அவ்வளோதாங்க. நம்ம இதுக்கு கடைசியாக ஒரு தேங்காய் எண்ணெயில் ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துடலாங்க. கொஞ்சமாக 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு, அது கூட கடுகு, உளுத்தப்பருப்பு, கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம், குட்டி வெங்காயம் மட்டும் நம்ம கட் பண்ணி வச்சு அது கூட சேர்த்துட்டோம்னா கொஞ்சம் பெருங்காயம் பொடி சேர்த்துக்கிடணும். அவ்வளோதாங்க, முடிஞ்சது. கடுகு போட்டாச்சுங்க. உளுந்த பருப்பு எடுத்து இது கூடவே வெங்காயம், கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா பொரிஞ்சு வர்ற டைமில் லாஸ்ட்டில் நம்ம கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க. இப்போ கடைசியாக நம்ம பெருங்காயம் சேர்த்து தாளிப்பு மட்டும் ஊற்ற போகிறோங்க. இது கூட பார்க்கவே நல்லாவே இருக்குது. சாதத்தோடு போட்டால் அந்த பச்சையாக போட்ட அந்த நறுக்கின வெங்காயம் அதெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் வாயில். சேர்த்தாச்சு. ஸ்பெஷலாக நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்தா ரொம்ப ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும், சாப்பிட சொல்ல செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், அவ்வளோதாங்க, முடிஞ்சது. நல்லா கிண்டிட்டு நம்ம கடைசியில் சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றலாங்க. சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் இப்படி பார்த்தீங்கன்னா செஞ்சு பாருங்கள் வீட்டில். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணாதவங்க. தேங்க்யூ.